இக்காணொலியை காணும் அனைவரையும் காந்திஸ் ஈஸி லேர்னிங் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். போட்டித் தேர்விற்கு தயாராகும் தேர்வர்களுக்கு கணிதம் மற்றும் திறனறிதல் சார்ந்த பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்களை இக்காணொலி தொகுப்பு வாயிலாக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்காணொலி தொகுப்பின் 9வது காணொலியான இக்காணொலியில் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி காண்போம். கூட்டு வட்டி மொத்த தொகை காணும் சூத்திரங்கள். வட்டியானது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் மொத்த தொகை A P into 1 plus R by 100 அடுக்கு n ஆகும். இங்கு A என்பது மொத்த தொகை, P என்பது அசல், R என்பது வருடாந்திர வட்டி விகிதம், n என்பது ஆண்டுகள். தனி வட்டி கணக்கிடும் கணக்குகளில் நாம் தனி வட்டி கண்டு அசல் தொகையுடன் கூட்டி மொத்த தொகையை கணக்கிட்டோம். ஆனால் இங்கு கிடைக்கப்பெறுவதே மொத்த தொகைதான். ஆகவே கூட்டு வட்டி மட்டும் தனியாக கேட்டால் மொத்த தொகையிலிருந்து அசல் தொகையை கழித்து கூட்டு வட்டியை கணக்கிட வேண்டும். மேலும் இங்கு இன்னொரு முக்கியமான விஷயமானது வட்டி கணக்கிடும் முறையாகும். இங்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். ஒருவேளை ஆண்டுக்கு 2 முறை, அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் A P into 1 plus R by 200 அடுக்கு 2n ஆகும். ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் இருமுறை கணக்கிடப்படுவதால் மொத்த கணக்கிடப்படும் ஆண்டுகளின் எண்ணிக்கையானது எண்ணுக்கு பதிலாக 2n ஆகவும், அதே போன்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது வருடாந்திர வட்டி விகிதம் ஆதலால் அரையாண்டு வட்டி விகிதத்தை கணக்கிட R ஐ பாதியாக்கி R by 200 என பிரதியிடுகிறோம். இதே போன்று வட்டி கணக்கிடும் போது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டில் 4 காலாண்டுகள் அமைந்திருப்பதால் A P into 1 plus R by 400 அடுக்கு 4n ஆகும். ஆகவே n ஆண்டுகள் என்பது n into 4, அதாவது 4n முறை கணக்கிடப்பட வேண்டும். மேலும் ஓராண்டில் 4 காலாண்டுகளாக இருப்பதால் வருடாந்திர வட்டி விகிதமானது 6 ஐ 4 ஆல் வகுத்து கிடைக்கப்பெறும். இதனை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். தனி வட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் அசல் தொகைக்கு மட்டுமே கணக்கிடப்படுகிறது. ஆனால் கூட்டு வட்டியானது அசல் தொகையுடன் முதலாண்டு வட்டியையும் கணக்கிட்டு 2வது ஆண்டிற்கு வட்டியாக கணக்கிடப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் வட்டிக்கு வட்டி கணக்கிடப்படுவதால் கூட்டு வட்டி அதிக தொகையை பெறும். ஆகவே இவ்விரு வட்டிகளுக்கும் இடையேயான வேறுபாடை காண்பது அவசியம். ஒருவேளை 2 ஆண்டுகளாக இருந்தால் 2 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசமானது P into R by 100 அடுக்கு 2 ஆகும். ஒருவேளை இது 3 ஆண்டுகளுக்காக இருந்தால் 3 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசமானது P into R by 100 அடுக்கு 2 into 3 plus R by 100. 4 ஆண்டுகளாக இருந்தால் இவ்வித்தியாசமானது P into R by 100 அடுக்கு 2 into 6 plus 4 into R by 100 plus R by 100 to the whole square என்ற மதிப்பிலிருந்து நாம் வேறுபாட்டை கண்டறியலாம். இக்காணொலியில் கூட்டு வட்டி காண்பது எவ்வாறு, அவற்றை அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை என்று கணக்கிடும் பொழுது எவ்வாறு கணக்கிட வேண்டும், மேலும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை பற்றி கண்டோம். மற்றொரு காணொலியில் உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.